எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். உலகத்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஏகலைவன் அவர்கள் தாவேக்கால லைலா மணியுடைய தலைமையில் எப்படி சேர போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா லைலா மணி தலைமையில் ஏகலைவன் ஐயா தாவேக்கால சேர போறாரா அப்படின்னு எனக்கு ஒரு சரியான அதிர்ச்சி. ஏற்றுக்கவே முடியல. எப்படி இவர் போய் எப்படி சேருவார், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அதிர்ச்சியில் இருந்தேன். சரி, அது அப்படியே சரி பண்ணிட்டுமே, இந்த அதிர்ச்சியை நமக்கு நம்ம தெளிவாகணும் இந்த அதிர்ச்சியில் இருந்து அப்படின்னு நேரடியாக ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு ஒரு அழைப்படுத்தா ஐயா ஃபோன் எடுக்கலை. அப்போ எனக்கு ஏறக்குறைய ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தாவேக்கால செஞ்சுட்டார் போல, ஃபோட்டோ வராமல் இருக்குது, சாயங்காலம் புஷியாக இருந்ததும் பதிவு பண்ணுவாரா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், காத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சரி, இதுக்கு நம்ம எப்படி வீடியோ போடலாம், ஏகலைவன் செஞ்சுட்டாரு, இவர் சேர மாட்டார், தமிழ் தேசியவாதி அப்படின்னு நினச்சி நம்ம வீடியோ போட்டுருந்தோம். கடைசியில் போய் எப்படி போய் ஒரு தாவேக்கால சேர மனசு வந்துச்சு அப்படின்னு எப்படா இது வீடியோ போடலாம், எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள்கிட்ட, எந்த மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பி அழைப்பு வந்தா ஐயாட்ட இருந்து எடுத்தேன். என்னங்கய்யா தாவேக்கால சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் தம்பி, இப்போ தான் சேர வந்திருக்கேன், ஒரு வேன் நிறையா ஒரு பெட்டி நிறையா பணம் கொண்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது வாங்கினதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்துருந்தேன் தம்பி, நீ என்ன வரியா, உனக்கு என்ன 2 பெட்டி வாங்கி தருவா அப்படின்னாப்புல. இல்லை பரவாயில்லைங்க, இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சாப்புல. என்னங்க சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, விளாடாதீங்க அப்படின்னு. என்ன தம்பி நீனுமா தம்பி இப்படி இருக்க, இவ்வளோ என் கூட பழகிருக்கேன், என்னை பற்றி தெரியும், நம்ம எவ்வளோ செயல்பட்டு இருக்கோன்னு பார்க்குறேன், நீயுமா தம்பி என்னை எப்படி நினைக்கிற, நான் போய் தாவேக்கால சேருவேன்னு நினைக்கிறேன் தம்பி நீ, அது லைலா மணி தலைமையில் நான் போய் சேருவேன்னு நினைக்கிறேன் தம்பி நீ. எனக்கு என்ன, நான் நினச்சா யார் என்னுடைய தொடர்பில் யாரெல்லாம் இருக்காங்க, நான் நினச்சா எங்கேயோ போய் சேர்ந்துருக்கலாம், எப்போயோ சேர்ந்துருக்கலாம். இத்தனை வருஷமாக தமிழ் தேசியம் பேசிட்டு, நான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கக்கூடிய என்னை பார்த்து நீங்கள் தாவேக்கால சேர போறீங்களான்னு கேட்கக்கூடிய கேள்வியே என்னுடைய இத்தனை வருஷ பயணத்தை அது உடைக்கிற மாதிரி இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சங்கடமாயிருச்சு நமக்கு. மேலாம் கேட்டக்கூடாது, அவருடைய வயசுக்கு அவருடைய அனுபவத்திற்கு அவரை நம்புறோம் நம்ம முழுசா. இருந்தாலும் செய்திகள் பரவிட்டு இருக்குல்ல, லைலா மணி தலைமையில் லைலா மணிக்கு வாழ்த்து போட்டிருக்காரு நம்ம ஐயா ஏகலைவன் ஐயா. அப்போ லைலா மணி தலைமையில் போய் சேர போறாருங்கிற மாதிரி ஒரு ஐயம் இருந்துச்சு, ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால அதை தீர்த்துக்கலாம் அப்படின்றத தான் கேட்டோம். ஐயா அந்த மாதிரி பதில் சொன்னாங்க. அப்போ நம்ம தெளிவுபடுத்தியாச்சு, ஐயா ஏகலைவன் அவர்கள் தாவேக்கால இணையலை, தாவேக்கால சேரலை அப்படின்றதான் உண்மை. பரவக்கூடிய செய்திகள் அத்தனையும் பொய். நான் நேரடியாக ஐயாவுக்கு தொடர்பு கொண்டு கேட்டதில் இன்னும் சில கூடுதலான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சிக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2000 வீடியோக்கு மேலே போட்டிருப்பேன் ஆதரவா. அப்புறம் பொதுவான செய்திகள் திமுக விமர்சித்து, மற்ற கட்சிகளை விமர்சித்து, நாம் தமிழ் கட்சிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லா சமயத்தில் நான் இறங்கி பேசியிருக்கேன். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் புதுசாக திடீர்னு தமிழ் தேசியவாதி கிடையாது தம்பி, ஒரு 2 நாள் 3 நாள் தமிழ் தேசியவாதி ஆகலை, நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து எப்படி இருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் சொன்னாங்க. உண்மைதான், நம்ம தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற என்னன்னு கேட்கக்கூடிய காலத்திலேயே அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு இருந்த நபர் தான் ஐயா ஏகலைவன். இப்போ இருக்கக்கூடிய சிலருக்கு அவரை பற்றி பெருசாக தெரியாது. பழைய ஆட்களுக்கு பல வருஷமா தமிழ் தேசிய அரசியல் செயல்படக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது. என்ன குளறுபடினா, ஐயா ஏகலைவன் அவர்களை நாம் தமிழ் கட்சியிட்டு தூரமாக கொண்டு போனோம். ஏன்னா அவர் தமிழ் தேசியவாதி, அவர் தமிழ் தேசிய பத்திரிகையாளர். அப்போ தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய பத்திரிகையாளர் ஆதரவாக பேசுறது நமக்கு மிகப்பெரிய வலிமை. அப்போ அவரை கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை, ஏதோ சகுனி வேலையை யாரோ செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு புரட்சியாளருடைய பேரை வச்சிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் பத்திரிகையாளரா இல்லை பத்திரிகையாளர் ஆஃபீஸில் டிவி திட்டு இருந்தாரான்னு தெரியல, அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ஏகலைவன் போய் சேர போறாரு தாவேக்கால. ஏங்க அவர் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேச போதே நாம் தமிழ் கட்சி சேரல, அவர் பத்திரிகையாளர் தான். திடீர் பத்திரிகையாளர் இவங்களாம் யார்? இப்போ இந்த ஐயா ஏகலைவன் அவர்களை விமர்சிக்கக்கூடிய நபர்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா திடீர் பத்திரிகையாளர்கள். திடீர்னு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க. இப்போ என்னன்னா அதில் நாம் தமிழ் கட்சிக்காரங்க யாருமே பெரிய அளவுக்கு ஐயா ஏகலைவன் அவர்களை விமர்சிக்கல. ஏன்னா நமக்கு தெரியுது நம்ம நட்பு சக்திகளை பகை சக்திகளாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு. அப்போ யார் காட்டாம விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் என்ற பொருளையில் சில நபர்கள் நாம் தமிழ் கட்சி அப்படி தூக்கி பேசுகிற மாதிரி பேசிட்டு சீமானுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கிட்டு திருப்பிடுவாங்க. இது என்ன போய் நிற்கும்னா, வெறுப்பை உண்டாக்கு. இது ஒரு கருத்துருவாக்கம் தானேங்க. ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு அது நம்ம பார்க்கும்போது ஒரு இது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு உருவாயிரும். நல்லா கேளுங்க, நான் நாம் தமிழ் கட்சிக்காரன், கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவன், இத்தனை வருஷம் உழைக்கிறோம், நீ பார்க்க தான் சரிங்க, எல்லா வேலையுமே பதிவு பண்ணி தான் இருக்கும். என்னைக்கும் நம்ம சீமான் அண்ணனுடைய தம்பி தான். அண்ணன் சீமானுடைய வெற்றியை இனத்தின் வெற்றியாக பார்க்கக்கூடிய நம்ம உழைக்கிறோம், பார்க்குறோம், அதற்காக உழைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு தமிழ் தேசியவாதி, திடீர்னு நாம் தமிழ் விமர்சிப்பாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு தமிழ் தேசியவாதி மாதிரிட்டு சீமானுக்கு ஏகலைவன் துரோகம் பண்ணாருன்னு பிரித்தாளன்னு சொல்லுவாங்க இல்லை.
இதான் அது, இதான் விளக்காரை தான் பண்ணுவான். இங்கே விஜயநகர படையெடுப்பின் போது இதான் பண்ணாங்க, இதை இன்னைக்கு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஆட்கள் 2 பேர் வலிமையாக இருக்காங்களா, இருபெரும் தலைவர்கள் இருக்காங்களா, 2 பேர்த்தையும் ஒத்தைக்கு ஒத்த மோதி வீழ்த்த முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து நம்ம ஒரு பக்கத்தை ஆதரவு நிற்கிறவன் நின்று இன்னொருத்தருக்கு எதிராக நின்றோம்னா அவங்க 2 பேரும் மோதிக்கிடுவாங்க. ஆக மொத்தத்தில் யாராவது ஒருத்தர் வீழ்ந்துருவாங்க, நமக்கு நல்லது. அந்த வீழ்ந்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் நம்ம சேர போட்டு உட்காந்துடலாம் அப்படிங்கிற பிரித்தாளும் சூழ்ச்சியை இங்கே செய்கிறாங்கிற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. நான் கேட்டேன், எதுக்குங்க நீங்கள் லயலா மணிக்கு வாழ்த்து போட்டீங்க அப்படின்னு. என்னப்பா கொடுமையாக இருக்குது தம்பி, நான் ஒரு பத்திரிக்கையாளர். யார் ஐயா ஏகலைவன் என்று சொன்னது, நான் ஒரு பத்திரிக்கையாளர். எனக்கு பல தரப்புல இருந்து பல நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் தெரியும். ஆனால் நான் என்னவா செயல்படுறேங்கிறதா தம்பி என்னுடைய செயலை தான் நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு தமிழ் தேசிய தெரியும், நம்ம தமிழ் தேசிய தான். அப்போ லயலா மணிங்கிற தம்பி வந்து முன்னாடி தமிழ் தேசிய அரசியலில் இருந்தவன், தமிழ் தேசிய அரசியல் பேசினவன், ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் இருந்தவன், உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரைக்கும் போராட்டம்னு உண்ணாவிரதம் இருந்து பெரிய செய்தியாச்சு அன்னைக்கு. அவன் இன்னைக்கு வந்து தம்பி வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர ஒரு குடும்பத்திலேருந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பதவியில் போய் உட்காந்துருக்கான். அதுக்கு அவனுக்கு தெரியும். உங்களை எப்படி தெரியுமோ தம்பி, என்னைய சொன்னார் ஐயா, உங்களை எப்படி தெரியுமோ இது மாதிரி பல தம்பிகள் தெரியும். அது மாதிரி நமக்கு நல்ல நெஞ்சுக்கு நெருக்கமான தம்பி ஒரு பதவியில் போய் உட்காந்துருக்கான். வாழ்த்துக்கு தம்பி, அவன் யாரு, இதுக்கு மேலே என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத சொன்னேன். இது தப்பாப்பா, இது சொன்னா நான் வந்து தாவ கிளம்பி செஞ்சு அர்த்தமா? அது மட்டும் நான் கூடுதல் என்னன்னா, இந்த பாட புத்தகத்தில் வந்து என்ன பாடம் வரணுங்கிறது வந்து லயலா மணிக்கான வேலை இல்லை. லயலா மணிக்கான வேலைங்கிறது தமிழ்நாடு முழுவதும் அந்த பாட புத்தகங்கள்லாம் போய் சேருதாங்கிற அதை கண்காணிக்கக்கூடிய வேலை தான் லயலா மணிக்கு. இதுக்கு பெருமளவிற்கு அறிவுலாம் தேவையில்லை. அதுவும் படிச்சிருக்காப்ல லயலா மணி அப்படிங்கிறத சொன்ன தம்பி தப்பா. ஒரு செய்தியை கடத்துறேன், தாவேக்காவுடைய கொள்கையில் நான் உடன்பட்டேனா, தாவேக்காவுடைய கோட்பாட்டுக்கு ஆதரவாக நான் பேசுனா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகளாம் ஐயா ஏகலைவர்கள் கேட்டார். அப்போ இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். வாழ்த்து போட்டாலே வாழ்த்து போட்டி முடிச்சு அப்படின்னா என்னங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் வேலை போயிட்டாருன்னா, இன்னைக்கு ஏகலைவன் ஐயாள்கிட்ட நான் பேசுறதை வச்சு சொல்கிறேன், அவர் வந்து யாருக்கும் வேலை போகலை. போனால் செயல்பாடு காட்டி கொடுத்துருங்க, அவ்வளோதானங்க. அவர் தாவேக்கால போய் சேர்ந்தாருன்னா அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, ஈவே ராமசாமியை அடிச்சு உடைச்சதுல பெரிய பங்கு ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு உண்டு. இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன், ஈவராவே கொள்கை தலைவர்னு சொல்லுங்க. அப்போ நம்மளும் வீடியோ போடுவோம். என்னங்கய்யா, ஈவே ராமசாமியை பற்றி நீங்கள் தான் எங்களை எடுத்து அமல்படுத்துறீங்க, இப்போ நீங்களே வீடியோ போடுறீங்க அப்படின்னு ஏகலைவன் எடுத்து பேசுவோம். அதை விட்டு சும்மா அவர் வந்து துரோக மாட்டாரு, அவர் வந்து அங்கே போய் சேர்ந்துட்டாரு. இது என்ன தெரியுமா, ஒரு பத்திரிகையாளர்கள் நம்ம கட்சியுடைய நிலைப்பாடு எடுக்கணும்னு எதிர்பார்க்கறது முதல்ல முட்டாள்தனம். நம்ம கட்சிக்காரை நம்ம எடுப்போம், இது கட்சியுடைய முடிவுன்னு நம்ம பேசுவோம். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது இதான் சொல்லி நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் எப்படி நமக்கு ஆதரவாக நிற்பாரு? 100% நமக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க, யாருமே நிற்க மாட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்க நிற்பாங்க. நம்ம கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்களோ, எதை பேச சொல்றாங்களோ, எதை செயல்பட சொல்றாங்களோ, என்ன கோட்பாடு என்ன கொள்கையை சொல்றாங்களோ அதை எடுத்து பரப்ப வேண்டியது, அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட வேண்டியது கட்சிக்காரங்களுடைய கடமை. ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும், பல செய்திகள் இருக்கும். அவங்க என்ன செய்திகளை பேசினாலும் தேர்தல் நேரங்களில் முக்கியமான சர்ச்சை அந்த மாதிரி சிக்கல் நேரத்தில் வந்து எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்து யாருக்கு ஆதரவாக பேசுறாங்க, என்ன பேசுறாங்கிறத வச்சு தான் அவங்களுடைய செயல்பாடு வச்சு அவங்க கணிக்க முடியும். 100% நமக்கு ஆதரவு அவங்க நிற்கணும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி அவங்க நிற்கலைன்னா அவங்க அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க, இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு எடுத்தோன்னு சாயல் நம்ம சொல்றாங்க. இல்லை, முப்பாற்று முருகன் தூக்கலாம் நம்மள என்ன சொல்றாங்க, பாஜகவுடைய பி டீம் நாங்களா, அதே தானே இப்போ இப்படி இருக்கு. அதே மாதிரி தானே லயலா மணி முன்னாடி தமிழ் தேசிய அரசியலில் செயல்பட்டவர், ஈழத்தமிழருக்காக நின்றவர். அந்த மாதிரி அவருடைய விஷயம் இருக்கு தம்பி, அவர் பாமர் குடும்பத்திலிருந்து போயிருக்காரு தம்பி அப்படின்னு வாழ்த்தான் தம்பி, இவ்வளோதான் தம்பி. மற்றபடி தாவேக்காவுடைய கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. தாவேக்காவுடைய ஊழலை இன்னைக்கு வீடியோ போட்டுருங்கிறாரு. 4000 கோடி ஊழல் நினைக்கிறேன், 4000 கோடியா சரியா நானே பார்க்கல. அதை பற்றி நான் அமலப்படுத்தி நான் பதிவு பண்ணியிருக்கேன் தம்பி. தாவேக்காவை எத்தனை விமர்சிச்சிருக்கேன் பாருங்க தம்பி. என்னைய போய் நீங்கள் இப்படி சொல்றீங்க தம்பி, நான் என்னுடைய செயல்பாடை நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க. நீங்கள் என்னுடைய தமிழ் தேசிய அரசியலுடைய செயல்பாட்டில் நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க. அதான் தலைமுறை இருக்குன்னா இத்தனை வருஷம் செயல்படுறது எதுக்கு? திமுக ஆட்சியில் போய் நான் அங்கே சேர்ந்துருக்க முடியாதா? இல்லை அதிமுக ஆட்சியில் சேர்ந்துருக்க முடியாதா? அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ புள்ளிகள் எனக்கு தெரியாதா? எனக்கு தேவையாது. இங்கே இத்தனை வருஷமா நிற்கிறோம்னா என்ன காரணம்? தமிழ் தேசிய அரசியல் நமக்கு தெரியுங்கிறதான் காரணம், அதை விட்டுட்டு போகக்கூடாதான் காரணம் அப்படின்னு பல விடயங்களை வந்து ஐயா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இதை நான் உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு விரும்புகிறேங்க. என்ன நீங்கள் வந்து ஏகலைவனுக்கு விட்டு கொடுக்குறீங்க, அவர் ஏன் காப்பாற்ற பார்க்குறீங்க? எனக்கு என்ன உனக்கு புரியலப்பா. எப்போ இத்தனை வருஷமா தமிழ் தேசிய அரசியல் பேச வரப்பா, நமக்கு ஆர்வம் என்ன இருப்பா, அவர் ஏப்பா நீங்கள் தள்ளி விட்டு ஓடிடுன்னு நினைக்கிறீங்க, அப்படி தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறீங்க? எவன்டா நினைக்க அப்படி எதுக்கு நினைக்கிறீங்க? ஏகலைவன் ஐயாவை வந்து நாம் தமிழர் கட்சியில் ஆதரவு இருந்து துரத்துன்னு நினைக்கக்கூடிய அயோக்கிய நாய் எவன்? எதுக்கு இப்படி பேசுறீங்க அவரை? ஏங்க, யாரோ ஒருத்தர் நம்ம கட்சிக்கு ஆதரவாக இருந்து அவர் பெரிய செயல்பாடு செஞ்சிருக்காருங்க, அவருடைய அவர் அவ்வளவு உழைச்சிருக்காருங்க கட்சிக்கு ஆதரவா.
பேசியிருக்காருங்க, அறிவு தளத்தில் செயல்பட்டு இருக்காருங்க. சில முரண்பாடு அவருக்கு ஏற்பட்டாலுமே, அவர் முரண்பாடு ஏற்படாமல் இருக்கு நான் சொல்ல முடியாதுங்க. ஏற்பட்டாலுமே அவரை வந்து நம்மளால மாத்திக்கிறதாங்க சாமர்த்தியம். புரிதுங்களா? நல்லா கேட்டுங்க. அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டாலும் அவர் ஒருவேளை வந்து வேற கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி போனாலுமே, ஒரு அறிவாளி, ஒரு அறிவார்ந்த தமிழ் தேசியவாதி என்ன செய்வான்? இத்தனை வருஷமா நமக்கு ஆதரவா பேசின ஒரு நபர் நைஸா அங்கிட்டு வேற கட்சிக்கு ஆதரவு போக மாதிரி இருக்காரு, அவர் விட்டுறக்கூடாது, தூக்கூடா அப்படின்னு அறிவார்ந்தவன் என்ன செய்வானா, அவரை தன்மைப்படுத்திக்கிட்டு நமக்கு ஆதரவா எப்படி செயல்பட வைக்கணும் தான் பார்ப்பான். புரியுதா? தற்கூரி மாதிரி அவர் துரோகி, இங்க போயிருங்க, தாவகளை செஞ்சுட்டீங்க, நீங்க வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு அவருக்கு முத்திரை குத்தி மொத்தமா கட்சி விட்டு தள்ளி விடணும். எந்த தமிழ் தேசிய அரசினுடைய வளர்ச்சி விரும்பக்கூடிய, தமிழ் தேசிய அரசுடைய எழுச்சியை விரும்பக்கூடிய எந்த நபருமே விரும்ப மாட்டான். அப்ப விரும்புறானா அவன் யாரு? யாரா? என்ன எல்லாரும் சம்பளத்தை வளர்ச்சிட்டு இருக்காங்களா? தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் யூடியூப் சேனல் கொஞ்சம் நாங்கள் சம்பளத்தை வளர்ச்சிட்டு இருக்கோமா? தேவையா? அவர் ஏகலை வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோமா? நம்ம என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் தெரியல. இவங்க பத்திரிகையாளர் தான், பத்திரிகையாளர் வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு தானே தெரியல, சொல்லிட்டு தராங்க தெரியல. தாவேக்கால சேர்ந்துட்டாரு, என்ன ஆதாரம் இருக்கு காட்டு ஆதாரத்தை? சேர போறாரு, என்ன ஜோசியம் பத்தியா? அவர் சேரட்டும், நம்ம விமர்சிக்கிறோம். இப்ப வீடியோ போடுவார்ல, தாவேக்கால போய் சேர்ந்துட்டா வீடியோ போடணும்ல, சொல்லுங்க. வீடியோ போட்டு பத்திரிகையாளர் தாவேக்காக்கு ஆதரவா பேசி ஆகணும்ல. தாவேக்காக்கு ஆதரவா பத்திரிகையாளர் இன்னைக்கு பத்திரிகையாளர் கூட தாவேக்கா சேர்ந்துட்டு தாவேக்கா கொள்கை கோட்பாடை உள்வாங்கிட்டு ஐயா ஏகலைவன் அவர்கள் பேசட்டும். அவர் சொன்ன கருத்தை வச்சு நான் அவருக்கு பதில் வீடியோ போடுறேன், நான் விமர்சனம் செய்யறேன். அதை விட்டுட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன முரண்பாட்டில் இருந்தாலும் உடனே தள்ளி விட்டுறாங்க, பிரிக்கிறாங்க, பிரித்தாங்க சூழ்ச்சி செய்யறாங்க. எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் அதை செய்ய மாட்டான். சீமானன் ஜீவராத அண்ணன் வந்து இங்கேருந்து முரண்பட்டு வெளியே போனவங்க கூட திருப்பி உள்ள வருவாங்க. யாரையுமே வேணாம் வர வேணாம்னு சொன்னதே கிடையாது அண்ணன். நீ பார்த்துருக்கீங்க, நாம் தமிழ் விமர்சிச்சுட்டு வெளியே போறவங்க திருப்பி உள்ள வருவாங்க. நேற்று விமர்சிச்சு போனா போ அப்படின்னு அண்ணன் தள்ளி விட்டுற மாட்டாரு, அரவணைப்பாரு. ஏன்? ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு முத்தா சேர்த்தாதான் மாலை கட்ட முடியும், ஒவ்வொரு செகலா சேர்த்தாதான் வீடு கட்ட முடியும், ஒவ்வொரு தமிழ் தேசியர்களா தமிழ் உணர்வு கொண்டவர்களா சேர்த்தாதான் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு நமக்கான நாடு கட்ட முடியும். புரிஞ்சுக்கிறீங்களா? அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சு நவத்தி விட்டு காலி பண்ணி விட்டு என்னடா அவங்களுக்கு தெரியுது? அவருக்கு போகக்கூடாது, அவர் எப்படியா பிடிச்சி வச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் போக மாட்டார், எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார். அவர் தமிழ் தேசியத்தில் தான் செயல்படுவார். அவரை நான் பார்த்துருக்கோம் இத்தனை வருஷமா. மொத்தமாக முடிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க. போயிரு இவன் அவசரம் எங்களை காசு வேண்டாம் போடா விஷ்ணு, நீ எழுதி வச்சுக்கடா, செத்தாலும் சாவண்டா, தாவேக்கெல்லாம் போக மாட்டேன்டா, எழுதி வச்சுக்க. திமுக போக மாட்டேன்டா, எழுதி வச்சுக்கப்பா. என்னைக்கு நான் சீமான் தம்பி தான். எங்களை பார்த்தா கூலிக்கு மாறிக்கிற மாதிரி தெரியுதாடா? கூலிக்கு மாறிக்கிறாங்க நடிக்க போறோம். அங்க பிரபாரம் இல்ல சரியா? சும்மா காமெடி பண்றது, இந்த அப்படி போயிருவான் இப்படி போயிருவான், சிங்கிள் டேக் சும்மா வந்து எழுதி வச்சு கண்டன் இதை பேசுவோம் அப்படிலாம் பேசிட்டு இல்ல, மனசுல தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ் தேசியர்கள் புரிஞ்சுக்கங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க இதுக்கு பலியாயிடக்கூடாது. மடைமாற்றாங்க. சீமானுக்கு துரோகம் செய்தார், சீமான் வந்து இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை புகழ்ந்து பேசுற மாதிரி பேசி ஏகலைவனையாவ துரோகி பட்டம் கட்டுறது, இது பிரித்தாளன் சூழ்ச்சி தானே, வேற என்ன? இதுக்கு பேர் என்ன? இந்த பிரித்தாளன் சூழ்ச்சி இங்க செய்யறீங்க எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் தற்கூறிகளாடா நாங்களா? இல்ல கூலிக்கு மாறிக்கு கூட்டமாடா நாங்களா? இவங்க இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த மாதிரி பேசக்கூடியவங்க நாளைக்கு எங்கிட்ட வேணா போய் பேசுவான். ஆனா உண்மையான தமிழ் தேசியர்கள் இத்தனை வருஷமா செயல்பட்டிருக்கோம், எப்படி பட்டிருக்கோங்கிறத பார்த்து நீங்க நம்முடைய உறவுகளை புரிஞ்சுக்கணும். ஒரு பதிவு போட்டுட்டாருங்கிறதுக்காக, மீண்டும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பதிவு போட்டுட்டாருங்கிறதுக்காகவே அவர் மாடு சித்தாந்தத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு அவர் விமர்சிச்சோம்னா, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒருவேளை அவங்க போயிருந்தா கூடங்க, அவங்க திருப்பி வருவதற்கான அந்த பாதர்களை கேட்டு அதை ஓபன் பண்ணி வைக்கணும், திறந்து வைக்கணும். புரியுதா? ஒருவேளை அங்க போயிட்டு என்ன எல்லாரும் இப்படி தற்கொலை கூட்டமா இருக்காங்க, இதுக்கு நாம் தமிழர்ல அறிவார்ந்த சமூகமா இருக்கு, தமிழ் தேசிய அரசு எழுச்சி இருக்கு, அங்க போயிடும் மறுபடியும் வரலாம்ல. ஒருவேளை நான் சொல்றது ஒருவேளை வரலாம்ல. அப்ப அதுக்கான பாதையை திறந்து வைக்கணும்ல. நமக்கு வேலையா விமர்சிக்கணுங்கிற வேலையா? அவருக்கு சரி, அவர் நீங்க சொல்றீங்க அவர் தான் தாவேக்கா போறாருன்னு. சரி, தாவேக்கா போனா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அவர் போக மாட்டாரு. போனா இந்த மாதிரி வந்து அவர் மீது பழி சுமத்தக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்பேஸை ஃபில் பண்ண பார்க்குறாங்களா? இந்த மூத்த பத்திரிகையாளர் இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படியா? போக மாட்டாரு. மீண்டும் சொல்றேன், போக மாட்டாரு.
கலங்கப்படுத்தாதீங்க. இந்த மாதிரியான அப்பல் கற்ற தமிழ் தேசியர்கள் எல்லாட்டையும் சில முரண்பாடுகள், சில குறைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஒருத்தனை பிடிக்காதுங்கிற பார்வையில் பார்த்தோம்னா அவன் என்ன செஞ்சாலும் பிடிக்காதுங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். இவன் பிடிக்காது, இவர் தவறானவர்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவர் எது செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. அவருடைய உழைப்பை பாருங்க, இத்தனை வருஷமா அவர் எப்படி செயல்பட்டு இருக்காருங்கிறத பாருங்க, அதை வச்சு தீர்மானிங்க. அறிவுன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க? சுயமா சிந்திக்க தானே. என்னைக்குமே நம்ம படையில ஆட்களை பெருக்கிறதுக்கு வேலை செய்யணும். விஜய் என்ன செய்தாரு? விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜய்க்கு இருக்கக்கூடிய அடிப்படை புரிதல் நமக்கு அதை விட பல மடங்கு நமக்கு இருக்கணும். எப்படி தெரியுமா விஜய் என்ன செய்தாரு பாருங்க. தனிச்சு நின்று தாவேக்கா பெரும்பான்மை பெறுது, அது 10வது ஆட்சி அமைப்பதற்கு. அப்ப என்ன செய்யலாம்? திமுக இருந்து கூட்டணி உடச்சு தூக்குடா அப்படின்னு மொத்த கூட்டணி திருப்புறாப்புல. இதற்கு முன்னாடி திமுக கூட்டம் வந்தாங்களா இன்னைக்கு? அவங்களாம் யாரு? திமுக கூட்டணியிலிருந்து விஜய் வந்து சேர்ந்தவங்களா யாரு? இத்தனை வருஷமா இதே விஜய் அவர்களை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுவாங்க கடந்த 3 வருஷமா. இன்னைக்கு அவங்கள விஜய் டேக் ஓவர் பண்ணாப்புல. இதுதான் சாமர்த்தியத்தனம். இது மாதிரி நாம் தமிழர்ல யாராவது முரண்பட்டா கூட அவங்க முரண்பட விடாம பிடிச்சி அரவணைச்சு வச்சுக்கணும். வெளி கட்சியில் இருக்கா பத்தியில, மாற்று கட்சியில அவனை டேக் ஓவர் பண்ண, நமக்கு நம்ம பக்கம் திருப்பணும், இழுக்கணும். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடும் படையாவும் அப்படின்னு நரசிம்மன் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம். வெளியாட்கள் இருக்கக்கூடிய தாவைக்காலையோ, திமுகலையோ, பாஜக, காங்கிரஸ், அதிமுக இருக்கக்கூடிய நபர்களை தமிழ் தேசிய அரசியல் புரிதல் ஏற்படுத்தியோ ஏதோ பண்ணியோ அவங்களை எப்படி கட்சிக்குள்ள சேர்க்கலாம், நம்ம தரப்புக்கு எப்படி இழுக்கலாங்கிறத பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். இருக்க 1-2 தட்டி விட்டுட்டு ஊடகமே இன்னைக்கு சொற்பமாயிருச்சுங்க. ஊடகம் நம்ம எந்த ஊடகமும் காட்டாதுங்க. யூடியூப் சேனல் 4 தாங்க இருக்கு, நிறைய பேர் தம்பிகள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா பெருமளவுக்கு தொடர்ச்சி அவங்க செயல்படுறது கிடையாது. அப்ப இருக்கிற நபர்களை வந்து நம்மளால மாத்தி நம்ம கூட வச்சுக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். அப்படி வச்சுக்கிறத நான் முடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் போயிடக்கூடாது. இந்த காலத்துல வந்து யாரும் கட்சி விட்டு விளையிடக்கூடாது நான் நினைக்கிறேன். நீ ஏன் எனக்கு முட்டு கொடுக்கிறான்னு போ, சொல்லிட்டு போ. நான் யாரும் என்ன தெரியுண்டா? நான் சொல்றேன்ல, செத்தாலும் சாவே எந்த கட்சியும் சேர மாட்டேன். போதுமா? திராவிட கட்சி, தேசிய கட்சி, நான் சீமான் அவர் சொன்னதை நான் சொல்றேன். நான் சீமான் தம்பிடா, அதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். புரியுதா? உங்களை மாதிரி இந்த பிரித்தாள் சூழ்ச்சி செய்யறது, சிண்டு முடிகிறது, தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள சண்டை முட்டுறது, தமிழ் தேசியவாதிகளுக்குள்ள சில முரண்பாடு இருந்தாலும் அவங்க எனக்கு அண்ணன் தம்பி தான். ஏன்னா அவன் தமிழ் தேசியவாதியில. அதனால உங்களை மாதிரி வன்மத்தை வளர்த்து மொத்தமா முடிச்சு விட்டு தண்ணி பயிர்களை வந்து நம்ம வீழ்த்து நினைக்கக்கூடிய நான் கிடையாது. சார் தானே உறவுகளை இதை பற்றி உங்களை கருத்து சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.